உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேயர்களுக்கு ரசிகப்பிரியா லலிதாவின் பணிவான வணக்கங்களும் நமஸ்காரங்களும். சண்டே ஹாலிடே, ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு குளிக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு குளிக்கலாமா அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேட்கறது எண்ணெய் குளியலை தான் பத்தி நினைக்கிறேன். பொதுவா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்மளுக்கு விடுமுறை அப்படின்னு இருக்கும்போது அந்த நாள்ல தான் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு ஆறுது. அந்த நாள்ல தலைக்கு குளிக்கும் போது நம்ம ரிலாக்ஸா எல்லாத்தையும் நம்ம காய வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் தலை எண்ணெய் வச்சு ஊற வைக்கிறது அப்படிங்கிறதுல இருந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். எந்த எண்ணெய் குளியல் அப்படின்னு சொன்னா அதையும் சாஸ்திர சம்பிரதாயத்தோட இணைச்சு வச்சிருக்காங்க. இந்த நாள்ல குளிக்க கூடாது, இந்த திதியில குளிக்க கூடாது, இந்த நட்சத்திரத்துல குளிக்க கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம ஒரு நாளும் ஒரு எபிசோட்லயே நம்ம அதை பார்த்துருவோம். பொதுவாக இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு மேல் அப்படின்னு எடுத்துப்போமே, ஆண்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு 2 நாள் சொல்லியிருக்காங்க, புதனும் சனியும் அப்படின்னு. இது பெண்கள் அப்படின்னு எடுக்கும்போது செவ்வாயும் வெள்ளியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாருக்குமான ஒரு பொது நாள் அப்படிங்கிறது சனிக்கிழமை அப்படின்னு. அதனாலதான் நம்மளுக்கு என்ன பண்ணீங்கன்னா சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சனி நீராடு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட நம்மளுக்கு கன்வீனியன்ட்டான டேட்ல தானே நம்ம மாத்திக்கிறோம், எல்லாம் பண்றோம் இல்லையா. உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தோலுங்கிற பகுதி தான் பெரிய பகுதியா இருக்கு. அப்போ பெரிய உறுப்பு ரொம்ப வித்தியாசமான பதில தான் இருக்கும் தோல் அப்படின்னு. அப்போ தோல் அப்படிங்கும் போது வெயில் காலத்துல நம்மளுக்கு அந்த வியர்வை வெளியில வந்துருது, உப்பு தண்ணியா வெளியில வருது. ஆனா அதே சமயத்துல இந்த எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உள்ள கொடுத்து பாருங்களேன், இது உறிஞ்சுக்கும். அப்போ நம்ம சித்த புருஷர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த நாள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், இப்படிதான் குளிக்கணும், இன்னதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஒரு எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறதோட ஒரு நம்மளுக்கு பலாபலன் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் உஷ்ணத்தை தணிச்சு ஒரே சீரா ரொம்ப அழகா வச்சிரும். ஏன் அப்படி ஞாயிற்றுக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இது நான் மட்டும் சொல்லல, நம்ம பெரியவங்க சித்த புருஷர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் அகஸ்தியர்ல இருந்து ஔவை பாட்டி வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி நீராடு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த கபம் வாயு பித்தம் இது எல்லாத்தையும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா அது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறத உடல் உஷ்ணத்துக்காக நம்ம தணிக்கிறதுக்காக பண்றோம். இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி கொடுக்கும்போது இந்த கபம் பித்தம் அதெல்லாம் இன்னுமே ஜாஸ்தி ஆகும். அந்த கபம் ஜாஸ்தியா இருந்தாலும் சளி தொந்தரவு நிறைய வரும். இந்த பித்தம் அந்த வாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போச்சு அப்படின்னு கேட்டோம்னா உடலுக்கு ஜுரம் அப்படிங்கிறதே வரும். நல்ல காத்தால எண்ணெய் வச்சிருவாங்க, மத்தியானம் வரைக்கும் பார்த்தேன்னா அந்த எண்ணெயை வச்சுட்டு சுத்திட்டே இருப்பாங்க வெயில்ல. முதல்ல ஒரு நாழிகை 24 நிமிஷம் தான் தலையில எண்ணெயே இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்னைக்கு தலையில எண்ணெயை வச்சுட்டு ஃபுல்லா எல்லா வேலையும் பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸா செய்வோம். அது செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா பகல் வெள்ள தூங்கக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சிட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லா அன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீல்ஸ், அதுவும் அசைவமே சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு. ஆனா நம்ம எல்லாத்தையும் அன்னைக்குதான் சண்டேங்கிறது ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கும் போது மார்னிங்ல இருந்து அன்னைக்கு எல்லாம் பண்ணிடுவோம். இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எண்ணெயும் தேய்ச்சி குளிச்சுட்டு என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட் தான் போறோம். ஆனா இந்த ஏன் அந்த ஞாயிற்றுக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி கொடுத்தா முதல்ல கண் பார்வை அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கண் பார்வை அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூடு எங்க ஏறும், முதல்ல ஏறி வெளியில வரும் அப்படின்னா 2 கண்ணுல தான் வரும். கண்ணு பொங்கி பொங்கி வரும். அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை கலர்ல அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா மசாஜ் வச்சு எண்ணெய் தேய்ச்சிப்போம். அதுக்கப்புறம் உடல்ல இருக்கிற அந்த ஆரோக்கியம் போகணும். அதை நம்ம பெரியவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா செல்வம் குறையும் அப்படிங்கிறது முதல்ல வச்சுட்டாங்க. இந்த செல்வம் குறையும் அப்படிங்கும் போதுதான் நான் அந்த ஆன்மீகத்தோட இதை இணைச்சு பார்க்கணும் அப்படிமே. இந்த ஞாயிறு அப்படின்னாலே தமிழ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது சூரியன். அப்போ இந்த சூரியன்கிற நாள்ல, சூரியனுக்கான நாள்ல நாம தலையில நல்ல எண்ணெயை வச்சு பொதுவாவே நல்ல எண்ணெயில வச்சுதான் தலைக்கு குளிக்கிறது அப்படின்னு. தேங்காய் எண்ணெய் வச்சு குளிக்கிறதுங்கிறதுலாம் தேங்காய் எண்ணெயை தடவி கேசத்தை வளர்க்கலாம். ஆனா எண்ணெய் தேய்த்து குளியல் அப்படிங்கும் போது நம்மளுக்கு சொல்லிப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டோம்னா நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்றோம். இந்த நல்ல எண்ணெய் அப்படிங்கும் போது தான் நான் மகாலட்சுமிகிட்ட போறேன். பொதுவா இந்த பார்க்கடல்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அந்த பார்க்கடல்ல கடையும் போது நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா. மகாலட்சுமி எப்படி கிடைச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா பார்க்கடல்ல அவங்க கடையும் போதுதான் கிடைச்சாங்க. அவரோட சகோதரான சந்திரனும் எங்க கிடைச்சாரு அப்படின்னா அந்த பார்க்கடல்ல தான். மகாலட்சுமி அப்படி கிடைச்சாங்க இல்லையா. அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா பார்க்கடல்ல அந்த கீழே பாத்தீங்கன்னா எள்ளு செடி நிறைஞ்ச இடத்துலயும் தான் அந்த எண்ணெயோட தான் சேர்த்து கிடைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம தீபாவளி அன்னைக்கு என்ன சொல்றோம், இப்ப நம்ம மக்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பத்தி கூட பிரச்சனை இல்லை. ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் தெரியும், இன்னைக்குன்னா தீபாவளி அன்னைக்கு அழகா ஜம்முன்னு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பட்டாசு எல்லாம் வெடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஆனா வாரம் அந்த சொன்ன நேரத்திலயோ சொன்ன தேதியில் நாட்களையோ
எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா அப்படிங்கன்னா அங்க ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். இங்கதான் என்ன அந்த தீபாவளி போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம தேய்ச்சி குளிக்கிற அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுல லட்சுமி வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த லட்சுமி எங்கேருந்து வந்தாங்க ஆரம்பத்துல? அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருந்து தான், அந்த பார்க்கடல்ல இருந்து அவங்க வெளியில வரும்போது வந்தாங்க. அப்போ செல்வத்துக்கு அதிபதி என்ன ஆறுது? அப்போ லக்ஷ்மி அப்படின்னு சொல்றோம். சரி, இது ஏன் இதோட ரிலேட் பண்றோம் அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு குளிச்சு அதனால வர விளைவுகள் இருக்கு இல்லையா, அப்ப நம்ம எங்க போவோம்? அந்த காலத்துல இருந்தா வைத்தியர், இந்த காலத்துல என்ன டாக்டர்கிட்ட போவோம். இது வந்து ஒரு நாள்னா பரவாயில்லைங்களா, நீங்க பெர்மனண்டாவே அந்த மாதிரி போது எப்பவுமே எதுவுமே ஆரம்பத்தில் தெரியறது இல்ல. எல்லாமே அட்வான்ஸ் லெவல்ல போன அப்புறம் தான் நம்மளுக்கு கண்ணு போன அப்புறம் தான், கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா சொல்றா பாத்தீங்களா, அந்த லெவல்ல தான் நம்ம இருக்கோம். எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஐயோ போச்சுன்னு என்னது பண்ண முடியும்? அப்ப போகிறதுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நாம நம்மளை திருத்திக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு பேசுறோமே. அப்போ அந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகும். மருத்துவ செலவு போச்சு, செலவு ஜாஸ்தி ஆச்சுன்னா கையில இருக்கிற காசு போகும்ல. அதனாலதான் லக்ஷ்மி செல்வம் வந்து தீந்து போகும் அப்படின்னு ஒரு அழகா ஒரு ஒரு விஷயத்த இந்த மாதிரி கொண்டு வச்சுட்டாங்க. இதோட இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு. கழுத கூட எள்ளுக்காட்டு பக்கம் ஞாயிற்றுக்கிழமையில போகாதுன்னா, ஒரு கழுதைக்கு ஞாயிற்றுக்கிழமையில எள்ள திங்க கூடாதுன்னு தெரியும் போது மனுஷனான நாம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? விஷ்ணு புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெருமாளோட தோல் பகுதி இருக்கு இல்லையா, அதுல இருந்தா இந்த எள்ளு அப்படிங்கிற தானியமே நம்மளுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரசாதம் அப்படிங்கும் போது எள்ளு இல்லாத பிரசாதமே கிடையாது. ஏன் நம்ம புளியஞ்சாதன்னு எடுத்துக்கோங்களேன், அந்த புளியோதரை அப்படிங்கும்போது அதுலயும் நம்ம எள்ளு சேர்ப்போம். பெருமாள் கோயில் இருக்கிற பக்ஷணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாத்துலயும் வந்து எள்ளு போட்டிருப்பாங்க. எள்ளு போடாத ஒரு பதார்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லணும். அதனால எள்ளுக்கு வந்து ஆன்மீகத்துல ஆன்மீக வழியாவும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பலன், அந்த அந்த பலம் அண்ட் அந்த பலன் அப்படின்னு சொல்றோமே, அது வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இப்போ ஞாயிற்றுக்கிழமையே சூரியனுக்கானது. அப்ப சூரியனுக்கு உண்டான தானியம் என்னது? கோதுமை. அதுக்கும் எள்ளுக்கும் சம்மதமே கிடையாது. அதனால ரொம்பவே அழகா இந்த எள்ளுலேந்து எடுத்த நல்ல எண்ணெயை அதுல வந்து உள்ளுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுதான் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். நவகிரகத்துல பார்த்தோம், நவதானியத்துல பார்த்தோம்னா சனி பகவானுக்கு உண்டான அற்புதமான தானியம் எது அப்படின்னா எள்ளு. அந்த எள்ளை வச்சு அதுல இருந்து எடுக்கிற எண்ணெயை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நல்லெண்ணெயை சனிக்கிழமை அன்னைக்கு சனி நீராடன்னு சொல்லி அழகா வச்சு நம்மளை குளிக்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில இழந்து வச்சு குடிக்கிறத பத்தி நீங்களும் யோசனை பண்ணுவீங்க. இது சரி, இது தப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்கள்கிட்டயே நான் கொடுத்துட்டேன். முடிவு எடுத்துக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து நீங்க தான். இப்போ அடுத்தது எதுக்குள்ள போறோம் அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சம்பிரதாயம் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் நம்மளோடயே இருக்கக்கூடாது, அது 4 பேருக்கு போய் சேரணும். அதனாலதான் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்றோம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான விஷயத்தோட அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.